எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றது. காரணங்கள் இன்றி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இயலாது. அது நன்மையாக இருக்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இல்லனா ஏதேனும் தீமைகள், தோல்விகள், இக்கட்டுகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணமின்றி நடக்காது. இப்படி நமக்கு நன்மைகள் நடக்கின்ற பட்சத்தில் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்மறையான செயல்கள் நடக்கும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாறாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து ஏதேனும் சோதனைகள் வந்து கொண்டே உள்ளன என்று அங்கலாய்க்கின்றோம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனை பார்த்து நொந்து கொள்கின்றோம். நாம் அனைவரும் அநேக நேரத்தில் மறந்து போன ஒரு உண்மை என்னவெனில், ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல முடியாது. ஏன், தங்க வெள்ளி கூட அதனுடைய தரத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவைகள் நெருப்பினால் சோதிக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருந்து அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கு பலவிதமான தேர்வுகளை எழுதி அதில் தேர்ச்சி பெறுகின்ற பட்சத்தில் மட்டுமே இது சாத்தியமாகின்றது. சில சோதனைகளை நம்முடைய புத்தியினத்தினால் நமக்கு நாமே வருவித்துக் கொள்கின்றோம். சில சோதனைகளை நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நாம் யார் என்று சோதித்து அறியும்படியாகவும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அனுமதிக்கின்றதை நாம் கண்டுணர முடியும். நாம் சந்திக்கின்ற சோதனைகளின் முடிவில் நமக்கு நன்மை ஏற்படுமே ஆனால் அந்த சோதனை தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் பரிசுத்த தேவன் நம்மை ஒருபோதும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே நாம் சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது தேவனை ஒருபோதும் குறை கூற முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு நேரிடும் சோதனைகளை குறித்து ஒரு சில உண்மைகள் நமக்காக குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண இயலும். நாம் நமக்கு உண்டாகும் சோதனைகளின் மத்தியில் உறுதியாய் இருக்கின்ற பட்சத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நமக்கான சோதனைகள் நாம் அன்பு கூறுகின்ற பரிசுத்த தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அளவை நமக்கு வெளிப்படுத்தும். இந்த உலகத்துல தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் வருகின்ற சோதனைகளே நமக்கும் வந்துள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் தாங்கிக் கொள்ளத்தக்கதான அளவுக்கே தேவன் நம் வாழ்வில் சோதனைகளை அனுமதிப்பார். அத்தோடு அந்த சோதனைகளில் இருந்து நாம் விடுபடும்படியான வழிகளையும் நமக்கு நிச்சயம் உண்டாக்கி கொடுப்பார். தேவன் நம்மை சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம். உபத்திரவங்கள், போராட்டங்கள், தோல்விகள் இப்படி பலவிதமான வடிவங்களில் நமக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்ற நேரத்தில் 3 அலையா விருந்தாளிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருகின்றதை நாம் உணர முடியும். அவர்கள் யார் என்றால் பயம், சந்தேகம், கவலை. பரிசுத்த வேதாகமத்துல இதற்கு ஆதாரமாக தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றான சோதனைகளை சந்தித்த யோசேப்பு என்கின்ற ஒரு வாலிபனை நாம் காண முடியும். இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோப்பு தன்னுடைய முதிர் வயதிலே பெற்றெடுத்தது நிமித்தமாக மற்ற குமார்களை காட்டிலும் யோசேப்பை அவன் அதிகமாய் நேசித்தான். யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்கள் எல்லாரை காட்டிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் கண்டபோது அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 17 வயது நிரம்பின வாலிபனாக இருந்த யோசேப்பு தன் தகப்பனுடைய சொற்படி தன்னுடைய சகோதரர்களை விசாரித்து வரும்படியாக தேடி போகின்றான். அப்படி தேடி போகின்ற பட்சத்தில் அவனுடைய சகோதரர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் அவர்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, நாம் அவனை கொன்றுவிட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்று திட்டமிடுகின்றனர். அச்சமயத்தில் யோசேப்பின் சகோதரர்களுக்குள்ளே ஒருவனான ரூபன், ஏன் இவனை நாம் கொன்று இவனுடைய இரத்த பலிக்கு காரணமாக வேண்டும், அவனை கொன்று போடுவதற்கு பதிலாக ஏதேனும் குழியில் போட்டு விடுங்கள் என்கின்றான். அதன்படியே அவனை பிடித்து தண்ணீர் இல்லாத ஒரு வெறும் குழியில் போடுகின்றார்கள். இது யோசேப்புக்கு ஏற்பட்ட முதலாம் சோதனை. அப்பொழுது இவனை குழியில் போடுகிறதினால் நமக்கு என்ன பலன் என்று மற்றொரு சகோதரன் சொல்வதை கேட்டு யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகின்றார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இது யோசேப்புக்கு ஏற்பட்ட 2வது சோதனை. இப்படியாக எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவனை எகிப்து தேசத்தின் மன்னனாகிய பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் வாங்கினான். இப்படியாக யோசேப்புக்கு உண்டான உபத்திரவங்கள், சோதனைகளின் மத்தியில் தேவன் அவனோடே இருந்தார். அவன் செய்கின்ற யாவையும் அவனுக்கு அவர் வாய்க்க பண்ணினார். இதை தெரிந்து கொண்ட அவன் எஜமானாகிய போத்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டின்
விசாரணைக்காரனுமாக நியமித்தான். இச்சமயத்தில் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது சொன்ன பொய்யான குற்றச்சாட்டுகளினால் அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றான். இது அவனுக்கு ஏற்பட்ட 3வது சோதனை. மேலும் எகிப்து மன்னனுக்கு மதுபானம் பரிமாறுகிறவனும் அப்பம் தயாரிப்பவனும் தங்கள் தலைவனாகிய எகிப்து மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தது நிமித்தம் யோசேப்பு இருந்த சிறைச்சாலையிலே இவர்களும் அடைக்கப்படுகின்றார்கள். இந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் ஒரே இரவில் கனவு காண்கின்றனர். இவர்கள் கண்ட கனவையும் அதற்கான விளக்கத்தையும் யோசேப்பு அவர்களுக்கு பரிசுத்த தேவனுடைய உதவியினால் விளக்குகின்றான். அதன்படியே அவர்கள் இருவருக்கும் நடக்கின்றன. அப்படி நடக்கின்ற சமயத்தில் தன்னை குறித்து எகிப்து மன்னனிடம் தான் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை அனுபவிக்கின்றேன், அதிலிருந்து எனக்கு விடுதலை பெற்றுத்தர உதவ வேண்டும் என்று மது பரிமாறுபவரின் தலைவரிடம் சொல்லியிருக்க அவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவனை மறந்து போகின்றான். இது யோசேப்புக்கு நேரிட்ட 4வது சோதனை. இப்படியாக 2 ஆண்டுகள் கடந்து போகின்றன. எகிப்து மன்னனான பார்வோனும் ஒரு நாள் ஒரு கனவு காண்கின்றான். அந்த சமயத்தில் மதுபானம் பரிமாறுபவரின் தலைவனுக்கு யோசேப்பின் ஞாபகம் வந்தது நிமித்தம் அதற்கான விளக்கத்தை கூறும்படியாக யோசேப்பு அழைத்து வரப்படுகின்றான். யோசேப்பு எகிப்து மன்னன் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கூறுகின்றான். யோசேப்பு சொன்ன விளக்கம் எகிப்து மன்னனுக்கும் அவனுடன் இருந்தவர்களுக்கும் சரியாக தோன்றியது நிமித்தம் எகிப்து மன்னன் யோசேப்பை நோக்கி, இவை எல்லாவற்றையும் உன் தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவரும் இல்லை என்று கூறுகின்றான். மேலும் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக நியமிக்கின்றான். இந்த சம்பவத்துல யோசேப்பு தனக்கு நேரிட்ட அத்தனை சோதனைகளிலும் தேவனை குறை சொல்லாதவனாகவும் அவரையே தன்னுடைய முழு நம்பிக்கையாக கொண்டு அவர் மேல் விசுவாசம் கொண்டது நிமித்தமாக இத்தனை சோதனைகளின் மத்தியிலும் தேவன் அவனோடு இருந்து அவனை நடத்துகின்றார். சோதனைகளின் முடிவிலே அவனை எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நேரிடக்கூடிய சோதனைகளின் மத்தியிலும் பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளுவோமே ஆனால் சோதனைகளை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் உண்டாகும். பரிசுத்த தேவன் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும். இறுதியில் நமக்கான ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.